சொல்கிறோம். என் பேர் பெட்சன். அழைப்பில் இன்னும் அதிகமான காரியங்கள்லாம் ஆண்டவர் வந்து எனக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு நினச்சது ஒரு மிஷினரி நினச்சிருந்தேன். போனாட்டி வரும்போது ஒரு சுவிசேஷனில் என்ன ஃபஸ்ட் சொன்னது என்னன்னா, நீ ஒரு மிஷினரி மாத்திரம் இல்லை, நீ சுவிசேஷன் போஸ்ட் பண்ணணும். ஐயா வந்து சொல்லும் போது நீ ஒரு சுவிசேஷன் மட்டுமே இல்லை, நீ ஒரு தீர்க்கதரிசியும் கூட அப்படின்ற ஒரு ஆண்டவருடைய திட்டத்தை வந்து எனக்கு தெரியப்படுத்தினாரு. ஆனால் நாமக்கு மகிழ்ப்படுத்தணும். ஒன்று நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது எனக்குள்ள மைண்டில் அப்பப்போ ஒரு கார்கள் வாழ நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னா ஒரு கார்கள் போல ஒரு சூழ்நிலை அதை அப்படியே சொன்னார். அது ஜெபிக்கும் போது எனக்குள்ள இப்போ நான் எப்படி சொல்றது கொஞ்சம் ரிலீஃபாக வந்து ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய நாமத்துக்கும் மகிமை உண்டாவதாக. கடந்த ஆண்டு ஐயா வந்தப்ப ஐயா சொல்றப்ப நான் சொல்றேன். அதுக்கப்புறம் மறுவாரம் நான் சாட்சி சொன்னேன். விடுதலை நிறைய பார்த்தேன் அப்படின்ட்டு. நான் வந்து வரப்ப சோர்வோட தான் வந்தேன். அதே பெற்றுங்க நான் சொன்னது போலதான் இரு லைஃப்ல வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு அது சில தனியா இருக்கிற மாதிரி ஒரு இதுதான். அப்போ வந்து ஏசப்பா இப்போயும் என் கூட இருக்கிறேன்னு சொல்லி உறுதிப்படுத்திருக்கிறார். நாம மகிமை உண்டாகும். குறிப்பிடுவாங்க. ஐயா லாஸ்ட் டைம் வந்து மெசேஜ் கொடுக்கும்போது அவர் மெசேஜில் லாஸ்ட்டாக சொன்ன வார்த்தை பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாது அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் முடிச்சாரு. அந்த வார்த்தை அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரையும் ஒருவேளை ஆண்டவர் விட்டு தவறும் போதெல்லாம் அந்த வார்த்தை எனக்கு முன்னாடி வந்து நிற்கும். பாவம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டுச்சு, இதுக்கப்புறம் பாவம் செய்யாத இந்த வார்த்தை இந்த நாள் வரை என்னோடு பேசிக்கொண்டு ஆண்டவரோடு இருக்க உதவி செஞ்சிச்சு. இந்நாள் மெசேஜ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுலேயும் வந்து அவர் வெளியே நின்று கதவு பனியிலையும் மழையிலும் நினைச்சு கதவு தட்டுகிறேன், அவங்க திறக்கல அப்படின்ற போது ஆண்டவர் எத்தனை டைம் அவர் என்னை தட்டி அவருக்கு திறக்காம போனதை எனக்கு நினைவு போட்டுச்சு. இதுக்கப்புறம் ஆண்டவர் நான் தட்டி வெயிட் பண்ண வைக்காம அவர் கூப்பிட்டோடனே எழுந்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரணுன்ற ஒரு விருப்பம் எனக்கு வந்தது. அடுத்தபடியா நான் இங்க பிரேயருக்கு வரும்போது நான் இருக்கிற நிலைமையில இருக்கக்கூடாது, அடுத்த நிலைமைக்குள்ள நான் போகணும், இந்த லெவல்ல நான் இருக்கக்கூடாது, உங்ககிட்ட வர்றதுக்கு அடுத்த லெவல்ல நான் வரணும் அப்படின்னு சொல்லி இருதயத்துல நினைச்சேன். நான் மனிதன் மூலமா ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தி என் அடுத்த லெவலுக்கு அவரை ஆயத்தப்படுத்துறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுபடி எத்தனை போராட்டங்களுக்கு வந்த பிறகு இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இருந்ததுக்கு இப்போ நிறைய விலைக்குறதுக்கும் ஆண்டவர் காரியங்களை நிறைய காரியங்களை விலைக்கு காமிட்டாரு. இந்த கிருபையை இந்த ஆள்ல எனக்கு கொடுத்ததுக்கு கொடாம ஸ்தோத்திரம்.